ஹாய். வீடியோ போட்டு பல மாதம் இல்லை, பல வருஷமே ஆன மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா கேட்கலாம், நீங்கள் ஏன்னா படம்லாம் பார்க்குறியாடா, என்ன பண்ணுற, ரிவ்யூ சேனல் வச்சுருக்கிற, அடிக்கடி ஆஃபீஸில் சொல்லுவாங்க, தம்பி நீ ரிவ்யூ வைப்பா, என்னப்பா படம்லாம் பார்க்குறேன் வீடியோவே போகிறதில்ல அப்படின்னு. நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நானும் படம்லாம் பார்க்குறேன், ஆனால் வீடியோ தான் சரியாக போட முடியல. பட் ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு வீடியோ போடுறான் அப்படின்னா அப்போ அந்த படம் என்ன எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்கள். மகாராஜா. நிதிலன். ஏன் இந்த படத்தை நான் வந்து இவ்வளோ எக்ஸைட்டடாக போய் பார்த்தேன் அப்படின்னா, நிதிலனுடைய ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரங்கு பொம்மை. அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அப்படி ஒரு படம் இருக்கானே நிறைய பேருக்கு தெரில. நான் ஆஃபீஸில் கேட்டு இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, குரங்கு பொம்மையா அப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த படம் இருக்குது, ஜி5ல இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அது ஒரு சீரியஸ்டு த்ரில்லர் மூவி, சஸ்பென்ஸாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் அந்த குரங்கு பொம்மை அப்படிங்கிற அந்த பேக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் கம் பேக் டு மகாராஜா. மகாராஜா விஜய் சேதுபதி, நட்டி, சிங்கம், புலி, பாரதிராஜா, ஸோ நடித்த படம் தான் மகாராஜா. இந்த படத்தில் முக்கியமான 2 விஷயம் இல்லை. ஒன்று வந்து சாங்கு, இன்னொன்று வந்து ஹீரோயின். இது 2ம் இல்லாததே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்டோரியும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் காணாமல் போயிடுது, அந்த பொருள் என்ன, அந்த பொருளுக்கு வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சேதுபதி. அது என்ன அப்படின்னா குப்பை தொட்டி. ஸோ அந்த குப்பை தொட்டி தான் காணா போச்சா இல்லை வேறு எதுவும் காணா போச்சா அப்படிங்கிறத கடைசியில் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணி சொசைட்டிக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த மகாராஜா. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல படம். நம்ம சில படங்கள்லாம் பார்ப்போம்ல, ஸோ அது பார்க்கும்போது என்னன்னா இந்த படத்தில் இந்த கேரக்டர் சும்மா வந்துட்டு போகுது, நாங்கள் சிஜி சரியில்லைப்பா, இந்த இடத்துல லாஜிக்கே ஒன்றுமே சரியில்லை, ஹீரோ வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி நடத்தி போட்டு அடிச்சு உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பேசுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காம இந்த படத்துலையும் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், சிஜி ஒர்க் சரி இருக்காது, பட் லாஜிக்கல் கோல்ஸ் நாங்கள் அங்கே ஒன்று இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த கதையோடு உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு கடைசியில் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்ல, அந்த மாதிரி படம் தான் இந்த படம். எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் எல்லா படமும் பார்க்குற ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸ் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா, பார்த்துட்டு எழுதி 2 விசில் அடித்து கை தட்டி அந்த ஒரு ஜோஷ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சீன் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி அந்த போலீஸ்காரங்களாக இருக்காங்க, அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், டைம்லைன் வேறு இருக்குது இந்த படத்தில். ஸோ அது வந்து அது டைம்லைன் இருக்குங்கிறத தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வாஸ் குட். ஒரு பக்கம் பாய்ஸ் மணிகண்டன், இன்னொரு பக்கம் அனுராக் காஷ்யப், இந்த பக்கம் விஜய் சேதுபதி. ஸ்டேஷனில் ஒன்று போயிட்டுருக்கோம், அந்த பக்கம் திருடிட்டு இருப்பானுங்க, இந்த பக்கம் ஒருத்தன் போட்டு அடிச்சு கொண்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, இதெல்லாம் ஏன் கனெக்ட் ஆகுது, இவன் ஏன் அவங்கள தேடுறான், அவன் ஏன் அவங்கள தேடுறான், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் படம். ஸோ படம் போய் பாருங்கள், குப்பை தொட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, லட்சுமி யாருன்னு பாருங்கள், பெண்களை எப்படி வளர்த்தணும், பெண்களை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க கடைசியில் மெசேஜில். பாரதிராஜா எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் மூவியில் இருந்த அந்த காஸ்டிங் க்ரூவை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த ஆக்டர்ஸ் கூட இருந்த கனெக்ட்னால என்னன்னு தெரில டேரக்டருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மூவியில் திருடனாக வரவன் இந்த படத்துலையும் திருடனாக வருவான், பட் ஆனால் ஸ்டேஷனில் அடி வாங்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஹியூமர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த விஜய் சேதுபதியோட கிரிப்பை வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க படத்தில். ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிற இடமா இருக்கட்டும், கடைசியில் கத்தியை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க கையை பிடிச்சிட்டு இழுக்கும்போது அந்த கை வெட்டுப்படுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த விஜய் சேதுபதி கிரிப் வந்து ஒரு குட்டி சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. பாட்டு கிடையாது, ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிறப்பயே நமக்கு பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும். படத்தில் அதை அந்த கருமெல்லாம் எதுவும் இல்லைப்பா, படம் ஸ்டார்ட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்து அப்படி த்ரூ அவுட் த மூவி உட்காந்து பார்த்துட்டு அப்படி வெளில வரும்போது பரவாயில்ல, நல்ல படம் பார்த்தா ஃபீல் கிடைக்கணும்ல, அந்த குட் மூவி ஃபீல் அப்படிங்கிறது இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோவில் எந்த அளவுக்கு க்ரௌட் புல் பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பயங்கரமாக உள்ளே வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படத்தில் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. பட் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். படம் பார்த்துட்டு நான் பண்ண முதல் விஷயம் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன்.
சரி, there's no connection between the haircut and the movie, but சும்மா சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ரிவ்யூ. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரிவ்யூஸ் பண்ணோன்னா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யாராவது இவ்வளோ தூரம் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் நாளைக்கு எட்டாவது திட்டிட்டாவது போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.